ஹே கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஹீரோ எக்ஸ் டீமன் எம்பையர் சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஓட்டிங் லிஸ்ட்டில் தான் வந்து வின் ஆயிருக்கு. ஸோ இது முடிச்சதுக்கடுத்து மற்ற மான்மா போகலாம். அது போக டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் தான் வரும். என்ன ரீசன்னா, மற்ற மான்மா மாதிரி அப்படிலாம் இல்லை, ரொம்ப 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 அதிகமான டெக்ஸ்டர்ஸ் இருக்குது, கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்குது. எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிட்டா அடுத்த எபிசோடில் அது வந்து புரியாமல் போயிடும். ஸோ முடிஞ்சளவு எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்குறேன். அதனால வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சாப்டர் தான் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான ஹீரோஸ் இருக்காங்க. அந்த ஹீரோஸும் கையில் ஸ்வாட்ஸ் அண்ட் மேஜிக்கை யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்த பேர் தான் ஹீரோ காண்டினென்ட் சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் அத்தனை ஹீரோஸ் இருப்பாங்க. அந்த மூமெண்ட் அப்போ ஹீரோஸ் எல்லோரும் வந்து நார்மலாக எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆர்மியோட ஒரு வார் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் தி டீமன் குயின். அவங்க எல்லா ரேசஸையும் அவங்க கைக்குள்ளே கொடுத்து இந்த உலகத்தை ஆள்றதுக்காக எல்லாத்துக்கு மேலே வார் தொடக்க ஆரம்பித்தாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா ஒரு பெரிய டிராகன் வந்து இன்னொன்று ஒரு டிராகனோட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் டீமன் குயினோட அந்த அப்ரேஷன் ஸ்ட்ரென்த் இருக்கிறனால அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த ஆர்மி எல்லாமே எதிரில் வர எல்லா எம்பையரும் அசால்ட்டாக அடிச்சுட்டு போனாங்க. எது அளவுனா அதுக்கு ஒரு தத்துவம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு கொதிக்க கொதிக்க இருக்கிற ஒரு கத்தியை வந்து பட்டரில் வந்து கட் பண்ணால் எவ்வளோ ஸ்லைஸாக கட் பண்ணுமோ அந்த மாதிரி எதிர்த்து யார் வந்தாலும் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணாங்க. இந்த காரணத்தினால இங்கே இருக்க ஹியூமன் ரேஸே வந்து அதோட விளிம்புக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா எக்கச்சக்கமான மான்ஸ்டர் வந்து அப்படின்னு கத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்க ஹியூமன்ஸுக்குள்ளே எக்கச்சக்கமான கான்ஃப்ளிக்ட்டும் ரிபலன்ஸும் நடந்துச்சு. அதனாலே அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக டிஃபீட் ஆனாங்க. அப்போ தான் ஒரு வாய்ஸ் வருது, ஹியூமன்ஸ் சரண்டர் பண்ணுங்க அப்படின்னு டீமன் குயினோட வாய்ஸ் வருது. அந்த நேரத்தில் தான் இங்கே இருக்கிற இந்த டீமன் குயின் வந்து ஹிஸ்ட்ரியிலே த ஸ்ட்ராங்கஸ்ட் டீமன் குயினாக வந்து ரிஜிஸ்டர் பண்ண வச்சாங்க. அவங்க பேர் தான் எலிசபெத். அவங்களோட பொசிஷனை செக்யூர் பண்ணி இந்த உலகத்திலே ஒரே ஒரு ரூலராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது மொத்தமாக அவங்க கைக்குள்ளே தான் இந்த மொத்த உலகம் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. கரண்ட்டில் பார்க்கும்போது யாரோ தூரத்தில் பிளரில் பார்க்கும்போது அங்கே யாரோ உட்காந்துருக்கிற மாதிரியும் அதுக்கு முன்னாடி ஒரு பட்லர் இருக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. இதுதான் ஹியூமன் எம்பையர்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எலிசபெத், நீ நினைக்கிற மாதிரி இந்த ஆட்சி உனக்கு வராது. இது ஒன்றும் முடிவில்லை. நீ ஒன்றும் தனியால் எதிர்காலத்தில், அதாவது புராண கதையப்படி ஒரு கண்டிப்பாக ஒரு ஹீரோ இந்த இடத்துல தோன்றுவான். அவன் கண்டிப்பாக உன்னோட ஆட்சியும் உன்னை அக்கிரமத்தையும் அழிக்க வருவான் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சொன்னது புரிஞ்சுச்சா அப்படின்னு வந்து அந்த ப்ரீஸ்ட் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம் அப்போ ஒருத்தன் வந்து டைரக்டாக வந்து அந்த ப்ரீஸ்ட்டை வந்து ஒரு எத்துறான். அது யாருன்னு பார்த்தா அதான் ஹியூமன் பிரின்ஸ் விஷ் மால்ஃப்ராய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறான்னா, டீச்சர் பேரோ, ஒழுங்காக நேராக உன்னோட பாயிண்ட்டுக்கு வா. சும்மா வந்து மெஜஸ்டிக்கு முன்னாடி வந்து உன்னோட ஒப்பீனியனை பற்றி சொல்கிறதுக்காக உன்னை இங்கே கொண்டு வரல. அவங்க என்ன ஆர்டர் பண்ணாங்களோ அதை நீ செய்யணும், புரிஞ்சிச்சா அப்படின்னா வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புல்ஷிட், நீ வந்து ஒரு பேட்ரிசைடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேட்ரிசைட்னா என்னென்னா சொந்த அப்பாவே வந்து கொலை பண்ணுவாங்களே, அதை தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னென்னா ஹியூமன் ரைஸை காப்பாற்றுறக்க பல அதுக்கு எதிராக போய் எனிமீஸை வந்து உள்ளே கூப்பிட்டு வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கல. நான் உன்னை வந்து ஒரு ஹீரோவாக, ஒரு ப்ராஸ்பரஸ் ஹீரோவாக வந்து உன்னை வளர்க்கணும்னு நினச்சேன். அப்படி தான் நான் உன்னை வளர்த்தேன். ஆனால் நீ இப்படி பண்ணுறல அப்படின்னு வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த விஷ் மால்ஃப்ராய்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டேய், நீ ரொம்ப நான்சென்ஸாக பேசிக்கிட்டு இருக்க. நீ எப்போயுமே ஒரு யூஸ்லெஸ் ஃபாதராக தான் இருந்திருக்க. அதனால இப்போயே உன் உயிரை இந்த இடத்துல எடுக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லும்போது அவன் ஒத்த கை மட்டும் ஒரு மான்ஸ்டர் கையாக மாதிரி அந்த அந்த பேரை அடிக்க போய்கிட்டு இருக்கு. அப்போது பின்னாடி இந்த ஒரு வாய்ஸ் வருது, உன் கையை அதே இடத்துல மட்டும் வை, அதுக்கு மேலே போச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷ் மால்ஃப்ராய்ட் என்ன பண்ணுறான்னா வேகமாக போயிட்டு அந்த கொலை பண்ணுற சைடில் போய் அந்த ஆர்டர் கொடுத்தனால கை அப்படி நிப்பாட்ட வச்சுட்டாங்க. இந்த சைடு ஒரு செகண்டு அந்த பேரோக்கு உயிர் பயமே வந்துருச்சு. ஆனால் அவங்க வந்து நிப்பாட்டிட்டு, அப்போ விஷ் வந்து அதை நிப்பாட்டிட்டு டீமன் குயினுக்கு வந்து அப்படியே வந்து முட்டி போட்டு அவங்களோட ரெஸ்பெக்டை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டீமன் குயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன சொல்கிற, எதிர்காலத்திலிருந்து ஒருத்தன் வந்து நீ அடிக்க வருவானா, அதாவது இந்த குயினை வந்து டிஃபீட் பண்ணுறக்கு ஒருத்தன் வருவானா அப்படின்னு வந்து டீமன் குயின் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏ லோலி ஹியூமன்,
இதை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணு, உங்கள் குயின்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணு, இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே, இவங்க தான் டீமன் குயின் எலிசபெத்துன்னு சொல்லுவாங்க. இந்த குயின்ட்ட உன்கிட்ட இருந்து பதில் வாங்குறதுக்கு 1000 வழி இருக்குது, ஆனால் அது உன்னோட டெத்துக்கு மேலே ஒஸ்ட்டாக இருக்கும். அதை பற்றி நீ இமேஜினேஷனே பண்ணியிருக்க மாட்ட. அதனால ஒழுங்கா சொல்லு, யார் அது அப்படின்னு டீமன் குயின் கேட்குறாங்க. அது 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 ஒரு ப்ராப்பசி. அந்த ப்ராஃபஸியில் என்ன போட்டிருக்குன்னா, கண்டிப்பாக ஒரு ப்ராஸ்பரஸ் ஹீரோ, ஒரு மகத்துவமான ஒரு ஹீரோ வந்து அவனோட ஹோலி ஸ்வாடை எடுத்துக்கிட்டு வருவான். அந்த நேரத்தில் ஏதாச்சும் டீமன் ரேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது அன்னைக்கு தான் முடிவு. அந்த ஹோலி ஸ்வாடு வந்து அதோட ஹோலி எம்ப்ரஸ் பவரை வச்சு இருக்கிற எல்லா டீமனையும் அழிக்க முடியும். ஆனால் ஆனால் இதை பற்றி நான் உன்ட்ட சொல்லவே மாட்டேன். நான் வந்து எப்பவுமே ஹியூமன் ரேஸை பிட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து பேரை வந்து இருக்கிற எல்லாத்தையும் வந்து உளறிட்டு உளர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ டீமன் குயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புராண கதையில் போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஹீரோ இந்த இடத்துல வந்து என்னை சேலஞ்ச் பண்ணுவானா, அதாவது இந்த குயினை வந்து சேலஞ்ச் பண்ணுவானா, அதுக்கு அவன் இந்த ஸ்வாடை புல் பண்ணிட்டு என்னை வந்து அட்டாக் பண்ண வருவானா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்வாடை தொட்டு பார்க்குறாங்க. அப்போது டீமன் குயின் வந்து நேராக அந்த ஸ்வாடை வந்து பார்க்குறாங்க. அந்த ஸ்வாடை தொட்டு பார்த்துட்டு அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக அந்த காலத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த குயின் கண்டிப்பாக அந்த ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு வந்து டீமன் குயின் எலிசபெத் வந்து அந்த பேரட்டை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்போ டீமன் குயின் அதை சொல்லி 1 இயர் ஆயிடுச்சு. அப்போ அந்த இதை காமிக்கிறாங்க பேனலில், த ஃபர்ஸ்ட் இயர் அண்டர் எலிசபெத் ரீஜியன், அதாவது அவங்க ரூலில், அதாவது அவங்க ஆட்சியில் எப்படி இருக்குன்னு. அப்புறம் 2வது வருஷம் அதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் 3வது வருஷம், 4வது வருஷம் பார்த்தா வெளியே ஒரு 2 காட்ஸ் தான் இருக்காங்க. அதாவது அதுக்கு முன்னாடி இந்த ஆர்மி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. அப்புறம் 5வது வருஷம் அந்த ஆர்மி கூட, அதாவது அந்த அப்புறம் 5வது வருஷம் அந்த சோல்ஜர்ஸ் கூட அங்கே இல்லை. அப்படியே போய் போய் கடைசியாக 15 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்போ பார்த்தா எல்லோரும் நார்மலாக அவங்க லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. டீமன்ஸு, ஹியூமன்ஸு, எல்ஃபு எல்லாமே, அதாவது எல்லோரும் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப சாதாரணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது இதை பார்த்தா தெரியும். எப்புடின்னா, அங்கே ஒருத்தர் வந்து 2 பல்லு வச்சுட்டு ஒரு மான்ஸ்டர் இருக்கார்ல, அவர் என்ன அந்த தூரத்தில் பார்த்தா ஒரு மான்ஸ்டர் வந்து பின்னாடி ஒரு மூட்டை மாதிரி வச்சுருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, அதுதான் ஹேஸ். அதாவது எப்படி பேசுதுன்னா, ஏஸ் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு குட் மார்னிங் மிஸ்டர் பீட்டர். அதாவது என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் பீஃப் வந்து ஹை குவாலிட்டியில் ஒரு பொருள் இருக்குது, அதாவது பீஃப் பொருள் இருக்குது என் கடையில், இன்றைக்கி வந்து அது நல்லாயிருக்கும், அதனால் வந்து நீங்கள் அந்த சைடு ஏதாச்சும் பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த சைடு ஒரு ஹியூமன் ஓகே ஓகே அது போக நீங்கள் ரிச்சாக யூஸ் பண்ணிங்கன்னா எப்போயுமே உங்களுக்கு ரிச்சான கஸ்டமர்ஸாக வருவாங்க, உங்கள் குவாலிட்டிக்காகவே நல்ல கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னு ஒரு பர்சன் பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்ஃப்னு நினைக்கிறேன், எனக்கு காது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போ இந்த சைடு பார்த்தா ஒரு க்ரொக்கடைல் மாதிரி ஒரு உருவத்தில் இருக்குது. ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் அந்த ஆடிஷன் போகணும், இன்றைக்கி தான் அந்த ரோல் ப்ளே ஆச்சே, நான் போய் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்த்தா என்ன தெரியுதுன்னா, மான்ஸ்டர்ஸ், பீஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு எல்லாமே ஒரு சிவிலைஸ்டாக இந்த மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த டீமன் குயின் தான். அவங்களோட ஆப்சல்யூட் ரூல் இருந்தனால இந்த இந்த பாஸ்ட் ப்ராக்டிஸு, இந்த இன்இக்வாலிட்டிஸு, இந்த ரேஸுக்குள்ளே இருக்கிற எல்லாமே வந்து டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டுச்சு. அப்புறம் எல்லாத்துக்கும் எல்லாத்தோட லைஃப்பும் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லோரும் ஈக்குவலு அந்த மாதிரி ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா எக்கச்சக்கமான, அதாவது ஹியூமன்ஸே வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. என்ன போராடுறாங்கன்னா, அவங்க எல்லோரும் வந்து ஒரு ஆன்டி ஹீரோ அலையன்ஸ்னு வச்சுருக்காங்க. அவங்க என்ன போராடிட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி ஒரு ப்ராஸ்பெரியஸ் ஹீரோ வரவே கூடாது, இது வரவே கூடாது, அவன் வரவே கூடாது, நாங்கள் எல்லோரும் அதுக்கு எதிர்க்கிறோம், அந்த மாதிரி ஒரு ஹீரோவே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இது எல்லாம் வந்து எலிசபெத் இன்ஃப்ளூயன்ஸ்னால, ஏன்னா எலிசபெத் இன்ஃப்ளூயன்ஸில் வந்து அவ்வளோ ஆட்சி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா இந்த டீமன் எம்பையர் காமிக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தால் அந்த எம்பையரில் டீமன் குயின் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா அந்த ஸ்வாட் அதே இடத்துல தான் இருக்குது. கூட எக்கச்சக்க பேர் வந்து டீமன் குயினுக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டீமன் குயின் என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ அந்த ப்ராஸ்பரஸ் ஹீரோ பற்றி ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது, ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ரிப்போர்ட் பண்ண வராங்க. சான்சலர் ஆஃப் த ஹெல்ஃப் ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்க பேர் தான் டியூலா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மெஜஸ்டிக் ரிப்போர்ட் பண்ணுறேன், அதாவது ஹெல்ஃப் ரேஸ் வச்சு பார்த்தா நாங்கள் இந்த மொத்தம் அந்த மரத்தை வச்சு பவர், அதாவது ஹெல்ஃப்னாவே அந்த வேர்ல்ட் ட்ரீன்னு இருக்கும்னா அதை வச்சு யூஸ் பண்ணி பார்த்த அளவு ஒரு ஹீரோ பற்றி ஒரு டீட்டெயில் எங்களுக்கு கிடைக்கல. அப்படியே இந்த சைடு பார்த்தா சான்சலர் ஆஃப் டார்ஃப் ரேஸ்ன்னு காமிக்கிறாங்க. அவங்க பேர் தான்
ஹெமடா ஹெமடிங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அவ்வளோ குட்டாக வந்து அனலைஸ் பண்ண முடியலான்னு எங்களுக்கு தெரிஞ்ச அளவு நாங்கள் எல்லாரும் தேடி பார்த்தோம். அந்த ஹீரோஸை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா எங்களோட ஷாப்பை வச்சு எல்லாத்தையும் நாங்கள் நோட்டை விட்டு பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரி யாருமே வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா சான்சலர் ஆஃப் ஹியூமன் ரேஸ்ன்னு போட்டு அரிஸ்டாட்டில்னு போட்டு வச்சுருக்காங்க. அரிஸ்டாட்டில்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன், அந்த மாதிரி ப்ராஸ்பரஸ் ஹீரோ வந்து கண்டிப்பாக வரமாட்டான். அது வந்து சும்மா ஒரு இதுக்கு, அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் வரி பண்ண தேவையில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லும்போது பக்கத்தில் ஒரு டெவில் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த டெவில் தான் சான்சர் ஆஃப் டீமன் ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. அவன் பேர் தான் ஜிம். அவன் வந்து அந்த அரிஸ்டாட் கிட்டல் வந்து ஒரு விஸ்பர் பண்ணுறான். அதாவது காதில் குசுன்னு பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, அரிஸ்டாட்டில் உனக்கு தெரியுமா தெரியாதா, மேஜர்சி ஒன்று பயப்படுறதுக்காக ஹீரோ எப்போ வருவாங்களாம் வெயிட் பண்ணல. அவங்க எப்போ வருவாங்க இந்த ஃபன்னாக இருக்கும் அதுக்காக தான் பார்க்குறாங்க. அதனால நீ வந்துட்டு எதுவும் பேசாத. அப்புறம் மெஜர்சியோட அந்த கோவத்துக்கு ஆளாயிராத. அவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி அந்த ஹீரோ யார் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு அப்படின்னு அந்த ஜிம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவங்க தான் சார்சர் ஆஃப் பீஸ்ட்மேன் ரேஸ். அவங்களும் அவங்க பேர் முகல். அவங்க என்ன விஸ்பர் பண்ணுறாங்கன்னா, ஆமாம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மேஜர்சியோட வில் இருந்தால் போதும், எவ்வளோ பெரிய ஹீரோஸ் இருந்தாலும் அவங்க இருக்கிற இடம் தடையுமே தெரியாத அளவு அழிக்க முடியும், அது ஒரு செகண்டில். அதனால் நீ கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா எல்ஃப் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பேரோ தான். அதாவது முன்னாடி ஒரு ப்ரீஸ்ட் இருந்திருப்பால, அவனோட ஃபால்ட்டு தான். அவன் ஏதோ ப்ராஃபிசி சொல்கிறேன் அதை சொல்கிறேன்னு ஒரு நான்சென்ஸை சொல்லி வச்சுட்டு இப்போ மெஜர்சி ஃபுல்லாக அதிலேயே இருக்காங்க. எப்போலாம் அந்த ப்ராஸ்பரிஸ் ஹீரோ வருவான், அவனை எப்போலாம் கொலை பண்ணலாம், அந்த மாதிரி இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பேரோ ஃபால்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடு பார்த்தா யாரோ ஒருத்தவங்க வந்து ஹீரோவை இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க அந்த டிராஃப்ட் வந்து பாரவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அவனே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவனை பார்த்தா ரிஜெக்ட் த ஹீரோ மேஜஸ்டி டீமன் குயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம், மேஜஸ்டி ஹீரோ குயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம், அது போக அந்த ஹீரோ வரவே கூடாது அப்படின்னு ஒரு போர்டை எடுத்துகிட்டு வராங்க. இதான் வந்து அந்த ப்ரீஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேனல் அந்த ப்ரீஸ்ட்டு வரான். அவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹை ப்ரீஸ்ட் ஆஃப் ஹியூமன் ரேஸில் இருந்தவன் இப்போது டீமன் குயின் ஃபேன் கிளப்பில் பிரசிடெண்ட்டாக இருக்கான். அது போக இன்னொத்துலேயும் ஒரு இதில் பிரசிடெண்ட்டாக இருக்கான். அதான் ஆன்டி ஹீரோ ப்ராஸ்பரிஸ் ஹீரோ. அப்புறம் இன்னொன்று என்ன இருக்காங்கன்னா, இவர் தான் வந்து அந்த மெயின் லீட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கலி வந்து கட்சி மாறிட்டா அதை தான் வந்து சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது டீமன் குயின் அவங்களோட விரலை காமிக்கும் போது அதில் வந்து ஒரு டார்க் எனர்ஜி வந்து அந்த மேரோ கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மேரோ பிடிக்கும் போது அப்படின்னு இருக்கான். சரி எக்ஸ்பிளைன் பண்ணு, எங்கே அந்த ப்ராஸ்பரிஸ் ஹீரோ அப்படின்னு எலிசபெத் ரொம்ப கடுப்போட கேட்டுட்டு இருக்காங்க. இவன் சொல்லி தான் வந்து நம்ம தேடிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் என்னன்னா கட்சி மாதிரி சோப் போட்டுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு ஒரு கடுப்பு. ஆக்சுவலாக அந்த ப்ராஃபஸி நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. அது ஒன்றும் அக்யூரேட் கிடையாது. ஏதோ புறா கதை ஏதோ வந்து கதையில் சொல்லியிருக்காங்க, லெஜண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். அது நடக்குமான்னு தெரியாது வச்சு அப்படின்னு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து உடம்புல இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஹியூமன் ரேஸ் விஸ் மேல்ஃப்ரைட் என்ன சொல்கிறாங்கன்னா, பேரோ சொல்கிறது கரெக்டு தான். அது வந்து ஒரு அஃபென்ஸு. அது வந்து சும்மா ஏதோ ஸ்டூப்பிட் ப்ராஃபஸியை வந்து உங்கள் காதில் போடுறதுக்காக சொல்லியிருக்காங்க மேஜஸ்டி. அது போக இவ்வளோ பெரிய ஒரு கிரேட் அஃபென்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படுத்திருக்கக்கூடாது. இந்த கிரேட் அஃபென்ஸை வந்து அப்படியே நீங்கள் எடுத்துருங்க. அதாவது இதை பற்றி யோசிக்க வேணாம். நம்ம வந்து புதுசாக ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிப்போம், வேறு ஏதாச்சும் ஒன்று பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் இன்னும் நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க ஒரு மேஜஸ்டி அப்படின்னு ரொம்ப ஹம்பிளாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது டீமன் குயின் எலிசபெத் அவங்களோட வாழை வச்சு ஒரு சத்துன்னு ஒரு அடி, இந்த இடத்த விட்டு போய் தொலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற விஸ் மேல்ஃப்ரைட் என்ன சொல்கிறாங்கன்னா, புரிஞ்சிச்சு மேஜஸ்டி அப்படின்னு அமைதியாக இருக்காங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் டீட்டெயிலாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா கேஷுவலாக வந்து போகணுன்னா அது வந்து 5 நிமிஷம் 2 நிமிஷத்துல கதையை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் வந்து டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சொன்னால் தான் அந்த கதையை வந்து உங்களுக்கு அந்த கதையாக பார்ப்பீங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணே வச்சுக்கோங்க, நான் வந்து 100% பார்த்துட்டு அதில் ஒரு 80 40 பார்த்துட்டு உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். இதனால் உங்களோட அந்த கதை கேட்குறது இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கதையாக இருந்தாலும் அது அவ்வளோவா உங்களுக்கு மைண்டில் போகாது. ஸோ இங்கே என்ன இருக்கோ நான் அதை அப்படியே சொல்கிறேன். லேட் ஆனாலும் பரவாயில்ல, மெதுவாக போனாலும் பரவாயில்ல, நம்ம முடிச்சுட்டு தான் அடுத்துக்கு போகிறோம். ஸோ பை கைஸ்.